ஜெமினி உங்களோட ஃபோட்டோஸை திருடுச்சா? இல்லை, நீங்கள் தான் அதுக்கிட்ட கொடுத்தீங்க. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோ கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜெமினி கிட்ட உங்களோட ஃபோட்டோவையே கொடுக்குறீங்க. அதை வச்சு தான் அது வந்து உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணுது. ஓகேவா? அது வந்து உங்களையே திருப்பி ஜென்ரேட் பண்ணல. இப்போ ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோவை இதில் என் பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஃபேஸு, உங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் கட் அவுட் பண்ணி அதை வந்து இன்னொரு பேக்ரவுண்டில் வைப்பீங்கள்ல. ஸோ அதை மாதிரி தான் ஜெமினியும் பண்ணுது. அதே இது வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது வந்து திருப்பி ரீஜென்ரேட் ஆயிரும், வேற ஏதாவது யாராவது ஜென்ரேட் பண்ணும்போது உங்களை மாதிரி ஜென்ரேட் பண்ணிடும் அப்படின்லாம் நிறையா வதந்திகள் வந்து பரம்பிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ஏஐ மாடல் வந்து உங்களோட பேட்டர்ன்ஸை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். உங்களோட ஐ பால் எப்படி இருக்கும், அதோட ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணிக்கும். மற்றபடி உங்களோட எக்ஸாக்ட் பிக்சலேட்டட் ஃபோட்டோஸை அது என்றைக்குமே ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி தான் அந்த அல்காரிதமே இருக்குது. ஸோ எதை ட்ரெயின் பண்ணுன்னா இந்த பேட்டர்ன்ஸை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணும். ஒரு ஹியூமனோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் பண்ணும். அதை வச்சுட்டு அது வந்து மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு அது புதுசாக ஒரு ஃபேஸை வேணால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர நம்மளோட ஃபேஸையே அது வந்து ரீஜென்ரேட் பண்ணாது. நேற்று இதை கேட்டோன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இது என்ன உண்மையாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன், போயிட்டு ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன். அதாவது நான் ஆல்ரெடி ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண கொடுத்துருந்த அந்த சேட் பாக்ஸ்லேயே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒர்க் ஆகலை. நான் வேறு ஸ்டைலில் இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு கொடுக்கும்போது நான் என் ஃபோட்டோ திருப்பி ரீஅப்லோட் பண்ணாத வரைக்கும் என்னோட இமேஜையே அது வந்து ரீஜென்ரேட் பண்ண மாட்டேது. இல்லை என் பேரை கொடுத்து ஜென்ரேட் முத்துராமன் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து என் ஃபோட்டோவே திருப்பி ரீஜென்ரேட் பண்ணல. அது வேற ஏதோ ஒரு ஹியூமன் மாதிரியான ஒரு இமேஜை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ பேனிக்காக தேவையில்லை. நன்றி.